Hi students, welcome to our channel. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் 2025க்கு யாரெல்லாம் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வீடியோல என்ன சொல்றோன்றது புரியும். இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிருக்காங்க இது வரைக்கும். இந்த ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண அந்த 2 லட்சம் மாணவர்களுக்கு ரேங்க் லிஸ்ட் நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கான அட்மிஷன் இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்க எந்தெந்த காலேஜஸ்லாம் அப்ளை பண்ணீங்களோ அந்தந்த காலேஜஸ்க்கு தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கறது அப்படின்ற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை டெமோவாகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த tngasa.in அப்படின்ற இந்த வெப்சைட்ல தானே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜஸ்ட் அந்த ஆல்ரெடி எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த ஹோம் பேஜ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ்க்கான அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இணைய வழி விண்ணப்பம் ஃபேஸ் 2 சமர்ப்பிக்க தொடங்கும் நாள் 30/5/2025 ஃபேஸ் 2 அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அப்போ எப்படி சார் நம்ம ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணீங்களோ அந்தந்த காலேஜஸ்னுடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் செக் பண்ணணும். எப்படி சார் அந்த வெப்சைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த புக்லெட் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இங்கே புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்லெட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜினுடைய வெப்சைட் என்னன்னு சொல்லிட்டு அந்த புக்லெட்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்லெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கு பாருங்க, இந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபோன் நம்பருக்கு கீழே. இப்போ இது பிரசிடென்சி காலேஜ். ஸோ பிரசிடென்சி காலேஜ் chennai.ac.in அப்படின்னு இருக்கா. இதே மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபோன் நம்பருக்கு கீழே வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. சரியா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சிம்பிளாக இது அமையணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா நானே ஒரு பேஜ் உருவாக்கியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, தமிழ்நாடு காசா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜ் வெப்சைட் 2025 இருக்கா. ஸோ உங்களுக்காக நானே இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிட்டேன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்னுடைய வெப்சைட்டை ஒரே பேஜில் கொடுத்துட்டேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்காக. சரியா, ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எந்த காலேஜினுடைய காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த காலேஜினுடைய அஃபிஷியலான வெப்சைட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அப்போ அதில் போய் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டினுடைய காலேஜஸும் இதில் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு சில காலேஜஸ்க்கு வெப்சைட்ஸ் கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலேஜஸ்க்குலாம் வெப்சைட் கிடையாது. ஒரு சில காலேஜஸ்க்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன், வெப்சைட் இல்லாத ஒரு சில காலேஜஸ்க்கு ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். ஒரு சில காலேஜஸ்க்கு கான்டாக்ட் நம்பர் கூட இருக்காது, ஏன்னா அது அந்த புக்லெட்லேயே இல்லை. நானும் வெப்சைட்லேயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. ஸோ ஃபோன் நம்பரும் இல்லாமல் வெப்சைட்டும் இல்லாமல் ஒரு சில காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஸோ அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் அந்த காலேஜ் ரீச்சபிள் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா பக்கத்தில் தான் சார் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேர்லேயே போய் கேட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அப்ளை பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு அந்த காலேஜ்லேருந்து கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா. ஸோ அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ இதில் வெப்சைட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு நீங்கள் இது மூலமாகவே நீங்களே ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜினுடைய காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிறோமே. அப்போ இதில் கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம்.
கிளிக் பண்ணால் அந்த பிரசிடென்சி காலேஜினுடைய அஃபிஷியலான வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ இதில் மேலே ஓடிட்டு இருக்கு பாருங்க, யூஜி அட்மிஷன்ஸ் 25-26 ரேங்க் லிஸ்ட்னு ஓடிட்டு இருக்கா. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டானா அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் கீழே இருக்கும். இதில் பிஏ தமிழுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரேங்க் லிஸ்ட் இங்கே இருக்குது. இதே மாதிரி இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த காலேஜஸ் அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரேங்க் லிஸ்ட் பக்கத்தில் டவுன்லோட் அப்படின்ற அந்த லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் இப்போ ஏதாவது ஒரு கோர்ஸ் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்குவோம். இப்போ பக்கத்தில் அந்த டவுன்லோட் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் ஷிஃப்ட் 1க்கான ரேங்க் லிஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய மொத்த ரேங்க் லிஸ்ட் இதில் இருக்கும். இதில் மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் ஷிஃப்ட் 1 இங்கிலீஷ் மீடியம் கோர்ஸ்க்கு மொத்தம் நமக்கு 7412 மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் மாணவிகள் 2 பேரும் சேர்ந்து. சரியா? ஸோ இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுல லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் வந்து 164. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் வந்து 398. சரியா? 400க்கு 398 மார்க் கட் ஆஃப் உள்ளவங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இந்த காலேஜில் நமக்கு இந்த கோர்ஸில் நமக்கு 60 சீட் இருக்குது அப்படின்னா அந்த 60 சீட்டை கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சுருவாங்க. ஓசி கேட்டகரியில் எத்தனை சீட்டு, பிசி கேட்டகரியில் எத்தனை சீட்டு, பிசிஎம் கேட்டகரியில் எத்தனை சீட்டு, எம்பிசி கேட்டகரிக்கு இத்தனை, எஸ்சிக்கு இத்தனை, எஸ்டிக்கு இத்தனை, எஸ்சிஏக்கு இத்தனைன்னு சொல்லிட்டு பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. அப்படி அலாட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரியா? நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் போய் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபர்தராக என்னென்ன விஷயங்கள் இதில் நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொடுக்குறேன். சரியா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்க்கெலாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஒரு சில காலேஜஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஒரு சில காலேஜஸ்க்கு இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. சரியா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாளைக்குள்ளே நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வெப்சைட் இல்லாத காலேஜஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட் அந்த வெப்சைட் இல்லாத காலேஜஸ்க்கு உங்களால் ரேங்க் லிஸ்ட்டை வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த காலேஜஸ்க்கு அவங்க யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க தான் போய் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். மேபி அடுத்த வருஷங்களில் எல்லா காலேஜஸ்க்குமே வெப்சைட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இதான்ப்பா, இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணுறது. இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட், நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.